ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எதுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்னா, நேற்று நைட்டு எங்கள் மாமா கூட ஹோட்டல் போகலான்னு போகும்போது அந்த பில்டிங்கை நான் பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது ஏதோ ஒரு உருவம் நின்றுச்சு. இப்போ கூட எங்கள் கண்ணுக்கு தெரியுது, உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னு தெரியல. பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுடா. கட்டன் தூரத்தில் அடிடா. எங்களுக்கு நல்லாவே தெரியுது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இங்கே ஆள் நடமாட்டம்லாம் இருக்குது, ஆனாலும் அந்த இடத்துல ஒன்று இருக்குது. அது யாருமே கவனிக்கல போல். நான் நேற்று கவனித்தேன். அதான் இன்னைக்கு நியூ இயரில் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அதனால் நாங்கள் நியூ இயரில் பர்மிஷன் கேட்டு சாயங்காலமே வந்தோம். சாயங்காலம் வந்தது நமக்கு உங்களுக்கு தெரியல போல். ஆனால் சாயங்காலம் வந்தோம். சாயங்காலம் வந்து நாங்கள் பயந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு வித்தியாசமாக ஏதாவது நடந்துச்சு. கீழே பார்க்கும்போதே எங்களுக்கு ஒரு நாள் வித்தியாசமாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், படிக்கட்டில் ஏறும்போது மேலே கட்டுப்பிட்டிலே எங்கள் மேலே விழுந்துச்சு. நானும் தாலி அதுக்கப்புறம் நிவாஸ் 3 பேரும் போகும்போது நாங்கள் 3 பேர் 6th படிக்கிறோம். மதியானம் போய் நாங்கள் செக் பண்ணி பார்க்கல சொல்லி தான் மேலே போனோம். அட்டைப்பெட்டி எல்லாமே எங்கள் மேலே விழுந்துருச்சு. நாங்கள் அப்படியே கீழே ஓடியாண்டோம். திருப்பி நாங்கள் மேலே போகும்போது ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. சவுண்டு கேட்டதுக்கப்புறம் ஏசி ஃபேன் தெரியுமா, அதுக்கு பின்னாடி ஏதோ நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே பயந்து தப்பு ஓடியாண்டோம். கீழே ஓடியாந்ததுக்கப்புறம் நம்ம நைட்டு பார்த்துக்கலாம், நைட்டு பேரண்ட்ஸ் கிட்ட இதை பதில் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னோம். நைட்டு அவங்க விடவே இல்லை. நாங்கள் இப்போ கட்டாயமாக இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்குறது காரணம் என்னென்னா, இந்த சிம்பிளி சாகத் புரோட சேனல் இருக்குல்ல, அந்த சேனல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நாங்கள் கோஸ்ட் வீடியோ எல்லாமே பார்த்துருப்போம். நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு தி கிரானி ஹவுஸ் அப்படின்னு பார்த்தேன். அந்த ஞாபகம் தான் அது அங்கே இருக்குன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, நம்ம வீட்டில் போனோன்னே வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு கெட்ட கனவாக ஒரு மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு. நானும் ஏதோ பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, நாளைக்கு போகலாம்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் எடுத்தேன். இன்றைக்கி வந்திருக்கேன். இப்போ நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் யாருன்னு பார்த்துக்கலாம். நான் ஆதில், கேமரா பாஸ் பண்ணுறேன். நான் தான் அலி, நான் நிவாஸ். அதுதான், இதெல்லாம் குட்டீஸ் என் கூட சும்மா வந்திருக்காங்க. ஹாய். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பில்டிங் என்ன போகிறோம். இது நேரம் உங்களுக்கு தெரியுமா இல்லை நாங்கள் சொல்லணுமா? இது வாக்கி டாக்கி. இது எதுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம்னா, இதுக்காக தான் நாங்கள் முந்தா ஆர்டர் போட்டோம். நம்மளாம் அதை பாருங்க. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. இது வந்து 500 மீட்டர் வரைக்கும் இது டிஸ்டன்ஸ் கேட்கும். அது வரைக்கும் தான் நாங்கள் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். இங்கேருந்து நாங்கள் மாடி மேலே போயிட்டு செக் பண்ணுறது கட்டியும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. போகலாம். நிவாசியா இந்தா உனக்கு ஒரு வாட்டி தெரியும். செக் பண்ணி பார்த்து சார். ஹலோ வேற யார் இல்லை, அந்த குட்டீஸ் தான். இங்கே வெச்சுமா தான் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆள் நடந்துட்டு இருக்கு. அங்கெல்லாம் நம்ம இடத்த பண்ணுறோம். அதுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம். அதுக்கு நேராக சுடுகாடு இருக்கு. சுடுகாடு காட்டு. இப்போ நம்ம இங்கே தான் போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வழி தான். கொஞ்சம் போகிறதுக்கு பயமாக இருக்குது காய்ஸ். இங்கே தான் ஓப்பன் ரெடி. நான் வாங்கிட்டேன். யாரோ உன்னை கூப்பிடுறேன். நீ அப்போ கூப்பிட்டு கேமரா வாடா. ஆன் பண்ணடி. லைட்லாம் வேணா. அங்கேயே இருங்க. வாக்கிட்டு கேன் பண்ணு. கேட்குதுடா. அங்கே யாரோ தெரியுறாங்கடா. யாரோ தெரியுறாங்கடா. அங்கே தான் நிற்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. தலைமட்டி தெரியுது. தெரியுறா. என்னடா இது, நம்ம கிட்ட கண்ணாமூச்சியில் இருக்கு. அங்கேயும் பாருங்க. இது நம்ம கிட்ட ஐஸ் பாக்ஸில் எடுக்கிறா.
எங்கெங்கயோ நீங்களே பார்த்துக்கிட்டீங்க காய்ஸ், எங்களால் முடியல. நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுத்துருக்கோம். எங்களுக்கே பயமாக இருந்துச்சு. தலை மட்டும் தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. நாங்கள் அப்லோட் பண்ணும்போது அந்த மார்க்லாம் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் இப்போ பயமாக இருக்குது. எங்களால் இப்போ மேலே மொட்டை மாடி வைக்க எங்களால் இப்போ போக முடியல. அடுத்த வாட்டி நாங்கள் இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிச்சுன்னா நாங்கள் போனோம்னா நாங்கள் சூப்பராக எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.